சமீபத்திய ஆண்டுகளில் 2005க்கு பிறகு பெரும் கூட்டத்தை கூட்டியிருந்தார் விஜயகாந்த். அவருடைய பேச்சும் கவனம் பெற்றிருக்கிறது. இந்த கூட்டம் மாநாடு சேர்ந்ததுக்கு அப்புறமா விஜயகாந்தனுடைய அக்கறை அப்படின்றது இப்போ சமூக வலைதளங்களில் ஷேர் செய்யப்படுகிறது. 2008 திருச்சியில் அவர் பேசினது, நீங்க வீட்டுக்கு சேஃபா போனாதான் என்னால் தூங்க முடியும் அப்படின்னு தொண்டர்கள் மேல அவருடைய அக்கறை வெளிப்பட்டது. இதையும் சமூக வலைதளங்கள், ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகணும், ஒரே நேரத்தில் எல்லாரும் வெளியே போகாதீங்க, 10 வண்டியாக போங்க அப்படின்னு டைரக்ட் பண்ணி இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தினார் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. அடுத்தது மற்ற கட்சிகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மற்ற கட்சிகளில் தொண்டர் அணி தொண்டர் படை அப்படின்னு யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. அவங்க மாநாடு போன்ற விவகாரங்கள்லையும் விஷயத்துலையும் சரி, இல்லை கட்சியினுடைய கூட்டங்களையும் சரி, அவங்க கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவாங்க. இன்னும் சொல்லணும்னா தலைவர்கள் போகிறப்ப, எதிர்கட்சியாக இருக்கின்ற போது தலைவர்கள் போகிறப்போ அவங்களுடைய வண்டியில் தொங்கிட்டே போவாங்க. அவங்க யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, அவங்க இறங்கி கூட்டத்தை கட்டுப்படுத்துவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொண்டர் அணி தொண்டர் படையினருக்கும் அந்த